Hello, welcome back to my channel. இன்னைக்கு Aari embroidery class 18ல middle dotted stitch பார்க்க போறோம். வாங்க. இந்த சேனல் இன்னும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. மறக்காம bell icon press பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ middle dotted stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு flower pattern வரைஞ்சிருக்கேன். அந்த petalsல நம்ம இந்த stitch யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டல்ஸ்ல சென்டர்ல ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதான் மிடில் லைன். அந்த மிடில் லைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆரஞ்சு கலர் thread எடுத்துர்க்கேன். சென்டரில் எடுத்து அந்த ஒரு சைடு போய்ட்டு அடுத்து நேராக கீழ் சைடு வந்துடுறேன். ஸோ டாட் வந்து சென்டரில் விழுகணும். அதுதான் அந்த நாட் வந்து சென்டரில் விழுகும். இப்போ உள்ளேருந்து நூல் எடுத்துட்டு லாங்காக புல் பண்ணி அந்த டாட் வந்து சென்டர் வரும்போது கீழே இருக்க நூல் இழுத்திங்கன்னா டாட் சென்டரில் விழுந்துடும் நாட்டு. பேக் நாட் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நூல் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் மிடில் டாட்டட் ஸ்டிச். ஸோ மிடில் டாட் மாதிரி விழுகும். அதான் அந்த நாட் வந்து சென்டரில் அந்த மிடில் லைனுக்கு நேராக விழுகணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைன் போட்டுக்கோங்க. அந்த மிடில் அந்த நாட் விழுகிற மாதிரி நூலை புல் பண்ணி இழுக்கணும். ஸோ லாங்காக புல் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க நூலை கரெக்டாக அந்த சென்டர் வரும்போது இழுத்திங்கன்னா நாட்டு கரெக்டாக சென்டரில் விழுந்துடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வரும். இது போடும்போது துணி ஷ்ரிங்க் ஆகாமலும் பார்த்துக்கோங்க. துணி வந்து கிளாத் வந்து அந்த புல் பேக் பண்ணி நூலை இழுக்கிறதுனால ஷ்ரிங்க் ஆகும். ஸோ நல்லா தாராளமாக விட்டு கரெக்டாக அந்த சென்டர் வரும்போது கீழே இருக்க நூலை இழுத்தணும். அப்போ துணி ஷ்ரிங்க் ஆகக்கூடாது. ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா துணி ஷ்ரிங்க் ஆகி அந்த பூ ஃபார்மேஷன் ஷேப்பே மாறிடும். ஸோ அந்த துணியும் ஷ்ரிங்க் ஆகாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வரும். அதுக்கப்புறம் முடிச்சாச்சு. இப்போ ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. அவுட்லைன் வந்து ஒரு கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். செயின் ஸ்டிச் கண்டிப்பாக அவுட்லைனில் போட்டு முடிக்கணும் கண்டிப்பாக மிடில் டாட்டட்க்கு. ஏன்னா அந்த துணியை நூலை வந்து புல் பேக் பண்ணி இழுக்கும்போது துணியில் ஹோல்ஸ் விழுகும். அந்த ஓட்டை விழுகிறதுனால அந்த இடத்த நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். அதுவும் கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் கிட்ட இந்த நூல் வச்சே போட்டுருங்க. ஸோ ஒரு பெட்டல் முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறம் தான் நீட்னஸ் இருக்கும். இந்த பாருங்கள் மிடில் டாட்டரில் அந்த நாட்டு சென்டரில் விழுகும்போது லைன்ஸ் ஒன்று சென்டரில் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நெட்டட் ஸ்டிச் எஃபெக்ட் கொடுக்கும். லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு நெட் கிளாத்தை வந்து பூவில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். எந்த பேட்டர்ன் ஷேப்போ ஒரு நெட் கிளாத்தை மேலே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ 3 பெட்டல்ஸ் இருக்குது. ஒரு பெட்டல் முடிச்சிட்டோம். இப்போ ஆரி அண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். கடைசியாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இப்போ ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. இன்னும் 2 பெட்டல் போட்டு காமிக்கிறேன். ப்ளஸ் 3rd பெட்டல் வந்தாச்சு. கரெக்டாக மேலேயும் கீழேயும் கிட்ட இழுத்திங்கன்னா இன்னும் நல்லா க்ளோஸராக இழுக்கலாம். இது வீடியோக்காக கொஞ்சம் க்ளோஸராக வச்சு எடுக்கிறதுனால கை வாகு வரல. 3rd பெட்டல் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் போடுறோம். அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால அடியில் உள்ள ஒரு டோட்டலாக ரவுண்டாக சுற்றி எந்த ஷேப் இருக்கோ அதை கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. 2 நாட் போட்டுருங்க. இப்போ முடிச்சாச்சு. நடுவில் வந்து ஒரு குந்தன் 6 சம்கீஸ் வச்சு ஒட்டிடலாம். அடுத்து நான் அது வந்து ஒரு லீஃபோட சேர்த்துருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஒரு பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி அதுக்கு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். இப்போ அடுத்து 2 லீஃப் போட்டு இது வந்து ஒரு ஃப்ளவர் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் இந்த மிடில் டாட்டட் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப்க்கும் நான் மிடில் டாட்டட் ஸ்டிச்சே போட்டு காமிக்கிறேன். ஸோ சென்டரில் இந்த லைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஷேப் வந்து மிடில் டாட்டடு ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி நம்ம எந்த ஷேப் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெட் கிளாத் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் எஃபெக்ட். கொஞ்சம் க்ளோஸராக கிட்ட நூல் வச்சு போடணும். துணி ஷ்ரிங்க் ஆகாமல் போடணும். அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நூலை நல்லா இழுத்துட்டு மேலே நல்லா இழுத்து கீழே இருக்க நூல் இழுத்திங்கன்னா துணி ரொம்ப இழுத்து சுருங்கி வராது. ஸோ ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு லீஃப் பெட்டல் முடிச்சாச்சு. இன்னொரு லீஃப்
போடணும். இது வந்து கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இது இன்னொரு லீஃப்க்கு நான் வேறு ஸ்டிச் போட்டுருக்கேன். இது பேர் ஃப்ளை ஸ்டிச். நெக்ஸ்ட் கிளாஸில் இது சொல்லித்தரேன். ஸோ ஒரு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றதுனால நம்ம வந்து எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு இந்த இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அதாவது நெட் எஃபெக்ட் வரணும், ஒரு நெட் கிளாத் யூஸ் பண்ண எஃபெக்ட் வரணும்னா இந்த மிடில் டாட்டட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 2 லீஃப் பேட்டர்னும் போட்டிருக்கேன். அது ஃப்ளை ஸ்டிச்சில் தான் போட்டிருக்கேன். நடுவில் சம்கி. இப்போ மிடில் டாட்டட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பண்ணது கற்றுக்கிட்டோம். லீஃபில் ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். எல்லோரும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பாய்.